வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நைட்டு லைவ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, லைவ் மட்டும் இல்லைங்க, சீசன்னையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எபிசோட் சீசனையும் பார்க்கலாம். இந்த சீசன் 9 வந்து ரொம்ப 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 படு கேவலமாக இருக்குங்க. ஏன்னா 18+ கண்டென்ட் கொடுக்குறாங்கங்க. லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து எபிசோடாக காட்டும் போது என்ன பண்ணுறாங்க, அதை கட் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப அநியாயமான செயல்களாக நடக்குது. ஏன்னா கேங் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்லேயே என்ன தான் வந்து டீமாக பிரிக்கிறாங்க. டீமுன்றதுனோட இது அர்த்தமே வேறு, கேங்காக செயல்படுறதுன்றது வேறு. ஸோ இங்கே வந்து கேங்காக தான் செயல்படுறாங்க. டீமோட அந்த டீம் ஸ்பிரிட் கிடையாது. ஒருத்தரையே கார்னர் பண்ணுறது தான் நம்ம இதில் பார்க்க முடியுது. ஒருத்தரையே கார்னர் பண்ணுறது யாருன்னா பார்வதியை. அவங்க கூடவே சேர்ந்து வந்து நம்ம இவர் வாட்டர்மெலன் திவாகர் அவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க. அவரை ரொம்ப கோமாளித்தனமாக இவங்க நினச்சிக்கிட்டு அவரை ஒரு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வந்து நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜே வந்து என்ன பண்ணுறாரு, ஆதிரை கூட வந்து ரொம்ப மட்டமாக எப்படி சொல்கிறது, ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி ஆதிரையும் அப்படி தான் நடந்துக்குது. ஆதிரையும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. அவங்களே வாண்டடாகவே பண்ணுறாங்க ஒரு சில விஷயங்களை. ரொம்ப அக்லியாக இருக்குங்க இது. ஏன்னா மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க. குடும்பமாக உட்காந்து பார்க்குறவங்களாம் இருக்காங்க பிக் பாஸ் ஷோவை. சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இது மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக பண்ணுறது, இதை கண்டிக்கத்தக்கதாக இருக்குது. இதை வந்து விஜய் சேதுபதி கட்டாயம் வந்து கேட்டே ஆகணும். அவர் போன வீக்கே கேட்டிருந்தாருன்னா திரும்பவும் இது மாதிரி தவறுகள் இங்கே நடந்திருக்காது. அதே மாதிரி இந்த வில்லி கனியை இருக்கிறாங்கல்ல, அந்த காரக்குழம்பு கனி, அவங்க வந்து என்னென்னா ஒரு பக்கமாகவே இருக்காங்க. என்னங்க அக்கான்னு சொல்லிக்கிறாங்க எல்லாரும். அப்போ அக்கான்னு சொல்கிறவங்க எவ்வளோ ஒரு நடுநிலையாக நிற்கணும். ஆனால் அவங்க நடுநிலையாக நிற்காம ஒரு சின்ன சாரி சொல்லணும். அதாவது இந்த பார்வதி வந்து கிச்சன் கேபினெட் மேலே உட்காந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாரி சொன்னாதான் நாங்கள் சமைக்கவே போவோன்ற மாதிரி அது அப்படியே விட்டுருக்கலாம் பார்வதி. ஆனால் அவங்களுக்கு மனசு கேட்கல. ஏதோ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஏரி மேலே கோவிச்சுக்கிட்டு ஒருத்தன் போனானா யாருது, அது மாதிரி பார்வதி வந்து அந்த இடத்த ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பார்வதி வந்து விட்டுருக்கணும். ஆனால் பார்வதிக்கு மனசு கேட்கல. ஏன்னா இது உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்கு இவங்க சாரி சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகிருக்கும்ல. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு என்னை இவ்வளோ தூரம் கார்னர் பண்ணி என்னை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, உன்னை வந்து மக்கள் வந்து தப்பாக நினைப்பாங்க, நீ வந்து எல்லாரும் சாப்பிட்டதுக்கு காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி. அதனால் அவங்க வந்து சரி சாரியும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதாங்க. இதை வந்து எபிசோடில் வந்து காட்டலை, கட் பண்ணிட்டாங்க. நல்லா கேட்டுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்க் வைக்கிறாங்க, மாஸ்க் டாஸ்க் வைக்கிறாங்க, அந்த பொம்மை டாஸ்க் மாதிரி. ஸோ அந்த டாஸ்கில் எஃப்ஜே வந்து ரொம்ப 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 பர்சனலாக பார்வதியை ரொம்ப அசிங்கமாக அப்யூஸ் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸில் வந்து அவன் ரொம்ப கேவலமான வார்த்தைகளை விட்டுருக்கிறாரு. ஸோ இது வந்து அட்லீஸ்ட் வந்து பிக் பாஸ் அங்கே குரல் கொடுத்துருப்பாருன்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து பிக் பாஸ் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வீக்கெண்ட் சுவாரஸ்யமாக ஆகணும் அப்படின்றது தானே அவரோட எண்ணமாக இருக்கலாம். ஸோ விஜய் சேதுபதி சார் இதை கட்டாயம் கண்டித்து அவனை வந்து எல்லோ கார்டு கொடுத்தோ ரெட் கார்டு கொடுத்தோ வெளியில் அனுப்பணும். ஏன்னா ஒரு சீசனில் சரவணன் சார் சொன்ன காலேஜ் டைம் ஏதோ அந்த ஒரு பஸ்ஸில் வந்து அந்த பெண்களோட போகும்போது லைட்டாக உரசனதுக்கு அவர் அன்றைக்கி நைட்டே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவரை அப்படியே அனுப்புனாங்க வெளியில். அப்படியே ரொம்ப உத்தமமாக நடந்துக்கிட்ட மாதிரி ஒரு வேஷம் போட்ட விஜய் டிவி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட பப்ளிக்காக முத்தம் கொடுக்குறான் அவளை. ஆமாம், அதை கேட்க மாட்டாங்களா? ஆதிரையை வந்து அவன் வந்து ரொம்ப அசிங்கமாக யூஸ் பண்ணிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு இது மாதிரி பண்ணுறத வந்து ஏன் பிக் பாஸ் வந்து உடனே வெளியில் அனுப்பி இருந்திருக்கணும். இது வந்து எல்லாரும் பார்க்குற ஒரு நல்ல ஒரு கேம் ஷோன்றதுனால எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் வந்து இவ்வளோ கேவலமாக நடந்திருக்குது. இதையும் வந்து விஜய் சேதுபதி சார் கேட்கணும், வெளியே அனுப்பணும், அவனுக்கு பனிஷ்மெண்ட் தரணும். அவன் ரொம்ப 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 வார்த்தையை விடுறான். அதுவும் பார்வதிக்கும், எஸ்பெஷலி பார்வதியும் அந்த வாட்டர்மெலன் திவாகரையும் வந்து அவங்க எல்லாருமே கார்னர் பண்ணாங்க. எஃப்ஜே ரொம்ப வர்ஸ்ட்டு. அந்த கம்ருதீன் கூட ஒரு நேரம் வந்து பேசிட்டாலும் அடுத்த நேரம் வந்து சாரியோ ஏதோ ஒரு சும்மானாச்சும் ஒரு சாரி சொல்கிறான். ஆனால் இந்த எஃப்ஜே வந்து தெரிஞ்சே ரொம்ப அடாவடித்தனமாக பொறுக்கித்தனமாக செய்கிறான். ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவனை ரசித்தார் ரொம்ப. விஜய் சேதுபதி சார் இப்படிப்பட்ட ஆட்களை தான் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த இடத்துல எங்களோட கேள்வி இதுவாக இருக்கிறது. அதனால் வந்து விஜய் சேதுபதி சார் இதையும் கண்டிச்சே ஆகணும், வெளியில் அனுப்பணும். ஏன்னா இதை பார்க்கும்போது போன சீசனுக்கு முந்தின சீசனு நிக்சன், ஐஷு அந்த மாதிரி, அதே மாதிரி இந்த பூர்ணிமாவுடைய தங்கச்சி அப்படியே, அதாவது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, இவ 8 அடி பஞ்சாயத்து 16 அடி பாயின்ற மாதிரி
அவளுடைய அதான் சொல்ல ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதன்ற கதையாக ஆதிரை இந்த ஆமாம் ஆதிரை அப்படியே இருக்குது. அது ரொம்ப ஒஸ்ட்டு. பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது, பிரேக் பண்ணுறது எல்லாமே. இதில் வேறு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதுல எந்த வித நியாயம்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தாங்க இப்போ வந்து இவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. யாருன்னா சுபிக்ஷா, அரோரா, அப்புறம் வந்து வியானா, அப்புறம் ஆதிரை, ரம்யா ஜோ, இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மெதுவாக பேசுகிறாங்க. அதாவது இந்த மைக்கை வந்து கழட்டி விட்டுட்டு இவங்க பேசிக்கிறாங்க. அதாவது போன சீசனில் பார்த்தீங்களா நெகட்டிவிட்டியாக இருந்தவங்க தான் லாஸ்ட் வரைக்கும் இருந்தாங்க. அதனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ஓட்டும் கிடைக்குது. அவங்கள பற்றி அதுதான் ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது, அதுதான் வந்து ஒரு ஹைப்பை கொண்டு போகுது ப்ரோக்ராமுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளோ ரொம்ப மாரலாக எந்த மாரல் போய் எடுக்கிறாங்க பாருங்கள் இவங்களே. அப்போ வந்து இவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்ற நம்ம தான் மக்களாகிய நம்ம தான் பார்க்கணும். ஓட்டு போடுறவங்க பார்த்து ஓட்டு போட்டு வெளியில் அனுப்பணுங்கிறவங்கள கட்டாயம் வெளியில் அனுப்புங்க. ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருக்குது பிக் பாஸ் சீசன் 9. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.